காடுகளையும் வனங்களையும் ஒரு பணப்பெட்டியா அந்த தொழில் புரட்சி மாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் அந்த வன பாதுகாப்பு அப்படிங்கிற பேச்சை அரசாங்கம் முன்னிறுத்தி வைக்குது. 1800களில் தான் இந்த வன பாதுகாப்பை பற்றி பேச்ச ஆரம்பிச்சு 1855ல் டல்ஹவுசி பிரபு தான் முதல்ல வன பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர்றாரு. அதுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா அவசியங்கள் அடிப்படையில் 90% வந்து அரசுக்கு வருவாய் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வச்சு தான் இந்த காடுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஈவன் ஜனநாயக அடிப்படையில் கூட வேட்டைகள் நடந்திருக்கப்போ கூட அதுவுமே வருவாயை மட்டுமே குறியா கொண்டு தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது ஒரு புலியை சுட்டா 30 ரூபாய், யானையை கொண்டா 50 ரூபாய், ஒரு ஓனாயை சுட்டா 5 ரூபாய்னு பண பரிசுகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த வன பாதுகாப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பரிசுகள் எல்லாம் அபராதமா மாறினது. அதாவது ஒரு புலியை கொண்டா 30 ரூபான்னு. அப்பதான் அந்த வன பாதுகாப்பு அப்படிங்கிற நோக்கத்தோட அரசாங்கமே முன்னிறுத்தி கொண்டு போய்கிட்டு இருக்குங்க. தேங்க்யூ.